இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஆட்டோ டிரைவரா இருக்காரு. அவங்க ரெண்டு குழந்தைகளோட சேர்ந்து ஒரு அழகான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற தன்னோட ரெண்டு குழந்தைகளுமே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும், அவங்களும் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆசை. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் கேரளால இருந்து ஒரு ஆள் வந்து இவங்க ஊர்ல இருக்க லேண்ட பிளாட் போட்டு சேல்ஸ் பண்றதா இவருக்கு ஒரு தகவல் வருது. ஹீரோக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லாவே தெரியும். அதனால லேண்ட் புரோக்கர் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. லேண்ட் ஓனர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேசுறாரு. எனக்கு 40% உங்களுக்கு 60%, இந்த லேண்ட் மொத்தத்தையுமே ஒரே மாசத்துல வித்து தரேன்னு சொல்றாரு. இந்த லேண்ட் ஓனர் ஓகே சொல்றாரு. ஹீரோ ரொம்ப பரபரப்பா அங்க இருக்க லேண்ட் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்றாரு. அட்வான்ஸ் பணமா எல்லார்கிட்டயும் 25,000 ரூபாய் வாங்கி மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அந்த ஓனர் கிட்டயும் கொடுக்குறாரு. லேண்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற நாள் வரும்போது அந்த லேண்ட் மொத்தத்தையுமே சில்லறையா சேல்ஸ் பண்ணாம ஒட்டுமொத்தமாவே வேற ஒரு ஆளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு அந்த ஆளும் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம அவரோட வீட்டு லேண்ட் பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு லேண்ட சேல்ஸ் பண்ண வந்த கேரளாக்காரன் என்ன நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான், ஊர் மக்கள் கிட்ட இருந்து என் வீட்டையும் என் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கேரளாக்கும் போயிடுறாரு. அந்த ஆளோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. உன்னையும் என் பையன் நல்லா ஏமாத்திட்டான்பா, இந்த மாதிரி என் பையன் நிறைய பேர் ஏமாத்திருக்கான்பா, என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இவங்க அம்மா பாக்கிறதுக்காக என்னைக்கா இருந்தாலும் அந்த கேரளாக்காரன் வருவான்ற நம்பிக்கையோடயே இவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு ரூம் எடுத்து வாடகையிலையும் தங்குறாரு. பழகத்துக்கு வேற வழி இல்லாம கழிப்பற கழுவுற வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா சம்பாதிக்கிற பைசா எல்லாத்தையுமே மணி ஆர்டர் மூலமா இவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி தன்னோட குடும்பத்தை இவர் தான் பாத்துக்கிறாரு. ஒரு நாள் அந்த கேரளாக்காரனோட அம்மாவை இறந்து போயிடுறாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கதே வேஸ்ட், இதுக்கப்புறம் அவன் வரவே போறது இல்லன்ற நம்பிக்கை இழந்துட்டு இவரும் காசிக்கு போயிடுறாரு. காசில ஒரு மரத்துல அன்னதானம் போற வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது பிச்சை எடுக்கிற ரொம்ப மோசமான நிலையில அந்த கேரளாக்காரனையும் பாக்குறாரு. இல்ல மன்னிச்சிருப்பா, உன்னை ஏமாத்துறது தப்புதான், என்னையும் எல்லாரும் ஏமாத்திட்டாங்கப்பா, நான் இப்போ ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தப்பான்னு சொல்லி ரொம்ப கதறி அழுறாரு. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம மறுநாளே அந்த கேரளாக்காரனை இறந்து போயிடுறாரு. ஹீரோட மனைவியும் பையனும் ஹீரோட ஃப்ரெண்டும் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்காக காசிக்கு வராங்க. ஹீரோவை அவங்க ஃபேமிலி ஆளுங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இளமை பருவம் எல்லாத்தையுமே ஒரு அகதி மாதிரி தான் வாழ்ந்தாரு. இந்த கடைசி நேரத்துல ஒரு குடும்பத்தோட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.